வணக்கம். பிகினர்ஸ்களுக்கான இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது, இப்போ ஒரு ப்ளவுஸுக்கு பேக் சைடில் க்ளோஸ்டாக வர்ற மாதிரியும் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக எப்போதும் போடுற மாதிரி ரவுண்டு நெக்கு அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். சாதாரணமாக நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம எப்படி மடித்து நம்ம நாளாக மடித்து அந்த மாதிரி போடுவோமோ அதே மாதிரி பேக் சைடு அளவும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும் சேர்ந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ சாதாரணமாக பொதுவான அளவு ஷோல்டரோட அளவு ரவுண்டு நெக்குக்கு நம்ம 5.5 இன்ச் அளவும் மார்க் பண்ணுவோம். இப்போ இந்த க்ளோஸ்டாக வர நெக்குக்கு இப்போ இதில் 1.5 இன்ச்சு அதிகமாக நான் எடுக்கிறேன். இப்போ இதில் ஷோல்டரோட அளவு 7 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ அந்த கிளாத்தை நம்ம மடித்து வச்சுருக்கும்போது ஒரு பக்கம் 7 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியிலிருந்து ஷோல்டர் வெட்டுப்பாகம் 4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ இதிலிருந்து சைடில் வந்து நம்ம 1/2 இன்ச் அளவு கொஞ்சம் கிராஸில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்ஹோலோட அளவை நம்ம வரையலாம். இப்போ இதில் 1.5 இன்ச்சு ஷோல்டர் நம்ம அதிகமாக எடுத்துருக்கும்போது அந்த ஆம்ஹோலுக்கு நீங்கள் எப்போதும் எவ்வளோ எடுப்பீங்களோ அந்த அளவுலேருந்து 1.5 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு 5.5 இன்ச்சு ஆம்ஹோலோட அளவு. அப்போ இதில் 7 இன்ச்சு வேணும். இதில் நான் 6.5 இன்ச்சுக்கு தான் அடையாளப்படுத்துகிறேன். ஏன்னா அந்த 1/2 இன்ச்சை நான் அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வச்சு காட்டிட்டு நான் உங்களுக்கு அதை எப்படி நம்ம இந்த 1.5 இன்ச்சு நம்ம அதிகமாக எடுத்தால் அதோட ஜாயிண்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் சைடில் வந்து நம்ம கிராஸில் வரைஞ்சிருக்கிற அந்த லைனுக்கு அப்புறம் தான் அந்த ஆம்ஹோலோட அளவை மார்க் பண்ணணும். 6.5 இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மேலே என்ன அளவு இருக்கோ அதே அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திட்டு நம்ம எப்போதும் ஆம்ஹோலுக்கு எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான். இப்போ இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச் அளவுக்கு கிராஸில் ஒரு லைன் போட்டதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோலோட வளைவை நம்ம வரைஞ்சி விடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் வரைகிறது பேக் சைடு உள்ள அளவு. இதுக்கப்புறம் 1/2 இன்ச் அளவு ஃப்ரண்ட்டில் நமக்கு குழிவாக கட் பண்ணுற பகுதி. மேலேருந்தே கொஞ்சம் உள்பக்கமாக வரட்டும். அந்த மாதிரி வரும்போது இந்த க்ளோஸ்டாக வரக்கூடிய நெக்குக்கு சரியாக இருக்கும். இப்போ இது அகலம் வந்து ஒரு பக்கம் 12 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள உயரம் 13.5 இன்ச் அளவு இந்த ப்ளவுஸில் அடையாளப்படுத்தி நான் கட் பண்ணியிருக்கிறேன். இதில் பேக் சைடு அளவு மடித்து தைக்கிறதுக்கும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். 17 இன்ச் அளவுக்கு இதோட உயரம் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு எல்லாமே நம்ம எப்போதும் நெக்குக்கு எப்படி அளவெடுப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் நெக்கு 6.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த டாட் பிடிக்கிற ஹூக் பகுதி அடையாளப்படுத்தலாம். இப்போ இந்த சைடில் உள்ள அளவு மட்டும் நம்ம எப்போதும் அளவெடுக்கிறது வந்து இப்போ நாம் ஆம்ஹோல் வந்து எவ்வளவு நம்ம அதிகமாக இறக்கி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை கம்மி பண்ணிவிட்டு நம்ம சைடில் உள்ள அளவை அடையாளப்படுத்தணும். அதுக்கப்புறம் பட்டியோட அளவு வரும்போது நமக்கு சரியாக வரும். அப்புறம் இந்த சைடில் எல்லாமே சாதாரணமாக ஒரு ப்ளவுஸுக்கு நாம் எப்படி அடையாளப்படுத்துவோமோ அதே மாதிரி அடையாளப்படுத்துங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச் அளவுக்கு இருக்குது. அதே 3 இன்ச்சை கீழையும் நம்ம அடையாளப்படுத்திட்டு நெக்குக்கு நம்ம எப்படி வரைவோமோ அதே மாதிரி இதில் வரைஞ்சிட்டு அப்புறம் இதில் நம்ம ரவுண்டு நெக்கு வரையலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வரும். இதில் 3 இன்ச் வர்றதுனால கொஞ்சம் அகலமாக இருக்கும். ஏன்னா பேக் சைடு கொஞ்சம் க்ளோஸ்டாக வரும்போது அகலமாக வரும்போது தான் நல்லாயிருக்கும். பேக் சைடு உள்ள அளவையும் ஃப்ரண்ட்டில் உள்ள அளவையும் ஆம்ஹோல் வந்து சேர்ந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ கிராஸில் உள்ள அளவை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் ஆம்ஹோல் குழிவாக கட் பண்ணுறதை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே இருக்கிற 2 பீஸ் மட்டும் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சேர்ந்த மாதிரி நெக்கோட அளவை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு ஃப்ரண்ட்டில் மட்டும் ரவுண்டு நெக்கு கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக நான் கட் பண்ணி அடையாளப்படுத்தியிருக்கிறேன். பேக் சைடில் 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து உங்கள் அளவு ப்ளவுஸு ரவுண்டு நெக்காக இருந்தாலும் அந்த அளவு ப்ளவுஸில் உங்கள் ஸ்லீவோட சுற்று எவ்வளவு இருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கே நீங்கள் கட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு கையோட அளவு வந்து சரியாக இருக்கும். இது நார்மலாக உள்ள நெக்கில் உள்ள அளவில் உள்ள ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவையே நான் இப்போ அந்த அளவை நான் எடுக்கிறேன்.
இப்போ இதில் 8 இன்ச் அளவு இருக்குது. 1.5 இன்ச்சு அதிகமாக நான் எடுக்கிறேன். 1.5 இன்ச்சு நமக்கு தையலுக்காக. நமக்கு ப்ளவுஸில் நீங்கள் உடல் பகுதிக்கு தையலுக்காக எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதே அளவை விடணும். இப்போது சுற்றுப்பாகம் 9.5 இன்ச் அளவு, ஒரு பக்கம் அளவு 9.5 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை நீங்கள் அடையாளப்படுத்தலாம். இப்போ இதில் 10 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தோட அளவு இருக்குது, அதை அப்படியே நான் வைக்கிறேன். இது நம்ம குழிவாக கட் பண்ணுறது. 4 இன்ச் அளவுக்கு இந்த பகுதியில் அடையாளப்படுத்திட்டு நம்ம இந்த பகுதியில் வளைவாக நம்ம லைன் போட்டுட்டு கட் பண்ணலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் 3/4 இன்ச் அளவுக்கு இது குழிவாக கட் பண்ணுறது. இந்த சைடில் 3/4 இன்ச் அளவுக்கு ரெண்டாவது ஒரு லைன் போட்டிருக்கிறேன். இப்போ 2 இதையும் சேர்ந்த மாதிரி இந்த லைனில் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுக்கு ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் வர்ற மாதிரி இருக்கணும். இப்போ இந்த குழிவாக கட் பண்ணுறது அதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி நிறுத்தணும். இப்போ இதில் 2 ஸ்லீவும் ஜாயிண்ட் ஆகிருக்கிற பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சாதாரணமாக நம்ம உள்ள ப்ளவுஸுக்கு வந்து ரவுண்ட் நெக்கில் உள்ள அளவுக்கே நம்ம ஸ்லீவை கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லீவ் வந்து நமக்கு நாம் இப்போ கட் பண்ணியிருக்கிற அந்த ப்ளவுஸில் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அந்த ஆம் ஹோலும் இந்த ஸ்லீவும் அளவு வந்து வித்தியாசம் இல்லாமல் நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். நம்ம இதை வச்சு பார்க்கலாம். நம்ம 1 இன்ச்சு தான் நம்ம இதில் அதிகமாக அந்த ஆம் ஹோலோட அளவை கட் பண்ணியிருக்கிறேன். 1.5 இன்ச்சு ஆனால் அதிகமாக கட் பண்ணணும்னு நான் சொன்னது. இப்போ இந்த ஸ்லீவ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், மேலே நமக்கு தையலுக்குள்ள பகுதியை லைட்டாக மடித்து விட்டுட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது பாருங்கள், இந்த ஸ்லீவ் வந்து 1/2 இன்ச் அளவு நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த ஆம் ஹோலை இன்னும் நம்ம அதிகமாக கட் பண்ணணும். இப்போ டாட் எல்லாமே நான் இதில் பிடிச்சி விட்டுருக்கிறேன். பிடிச்சதுக்கப்புறம் இப்போ இந்த பட்டியோட அளவை நம்ம எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்ப்போம். பேக் சைட்லேயும் மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போ இந்த சைடில் நமக்கு இந்த அளவுக்கு நமக்கு தைக்கும்போது நமக்கு உள்பக்கமாக போகுது அந்த கிளாத்து. அந்த தைக்கிற அளவை விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அளவு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கீழே வரைக்கும் பார்க்கும்போது 3.5 இன்ச் அளவு பட்டியோட அளவு நமக்கு வரணும். அப்போது மேலேயும் உங்களுக்கு அடிப்பக்கத்துலேயும் தையலுக்காக வரக்கூடிய அளவு 3/4 இன்ச் அளவு நம்ம எடுக்கலாம். அப்போ 3/4 இன்ச் எடுக்கும்போது 4.25 இன்ச் அளவு பட்டியோட உயரம் சைடில் வேணும். இப்போ இதோட நீளம் 9.5 இன்ச் அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த பட்டியோட உயரம் 4.25 வைக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணாலும் 1/2 இன்ச் அதிகமாக வைக்கலாம். இப்போ இதில் 9.5 இன்ச் அளவு பட்டியோட நீளத்தை அடையாளப்படுத்துகிறேன். இப்போ சைடில் உள்ள பட்டியோட உயரம் வந்து 4.25 இன்ச்சு, அந்த பகுதியை அடையாளப்படுத்தலாம். இப்போ சைடில் உள்ள அளவையே நான் ஃப்ரண்ட்லேயும் 4.25 இன்ச்சு ஒரே அளவாக எடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரே அளவாக எடுக்கும்போது நமக்கு பட்டி தைக்கிறதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள அளவு எது, இந்த சைடில் உள்ள அளவு எது அப்படின்னு பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் குழப்பம் வராமல் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பட்டி தைச்சி திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வச்சு தைக்கும்போது நமக்கு வித்தியாசம் இல்லாமல் இருக்கும். இந்த பகுதியில் கொஞ்சமாக சென்டர் பகுதியில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு, 1/2 இன்ச்சு 3/4 இன்ச் அந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி வளைவாக கட் பண்ணாலே போதுமானது. இப்போ இதில் 2 பீஸ் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நமக்கு உள்பக்கம் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீஸு, அதே மாதிரி அடிப்பக்கம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு பட்டிக்கு 3 பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் திக்னஸாக வேணும் அப்படின்னா இன்னொரு பீஸ் கட் பண்ணலாம். எல்லாமே தைச்சி ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம பட்டி எப்படி தைப்போமோ அதே மாதிரி தைச்சி திருப்பி தைச்சி விட்டுருக்குறேன். இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த பட்டி பீஸ் வந்து முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி வச்சு இந்த பீஸ் வச்சு நம்ம அப்படியே ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் அந்த டாட் பிடிச்சிருக்கிற பகுதியை கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ சைடில் வரும்போது பாருங்கள், நம்ம அந்த 9.5 இன்ச்சு நீளம் சரியாக வருது. நம்ம அடையாளப்படுத்தியிருக்கிற பகுதியில் சைட்லேயும் நம்ம தச்சு விட்டுட்டு நம்ம பேக் சைடில் உள்ள அளவை நம்ம வச்சு பார்க்கும்போது இந்த உயரமும் அந்த உயரமும் சரியாக வரும் நமக்கு ஜாயிண்ட் ஆக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு மேலே பேக் சைடு உள்ள அளவை வச்சு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நீங்கள் அந்த பட்டியோட அளவெடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா சைடு ஜாயிண்ட் பண்ணும்போதும் உங்களுக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் சரியாக வரும். இப்போ இதில் வந்து கவர் பண்ணாமல் இந்த மெத்தடில் தைச்சி விட்ருக்குறேன். இது கொஞ்சம் பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக தைக்கிற மாதிரி உள்ள மெத்தடு. இப்போ ப்ளவுஸு இந்த ஸ்லீவுக்கு வந்து உள்பக்கமாக 1/4 இன்ச் அளவு மடித்து தைச்சி அப்படியே விட்டுருக்குறேன். அந்த ஸ்லீவை மேலே அந்த ஷோல்டர் பகுதியில் கரெக்டாக அந்த சென்டர் பகுதி வர்ற மாதிரி
கரெக்டாக அந்தந்த ஸ்லீவை நம்ம வைக்கலாம். குழிவாக கட் பண்ணியிருக்குது ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி உள்ள ஸ்லீவை பார்த்து வைங்க. ஷோல்டர் பகுதியிலிருந்து ஒரு பக்கமாக அந்த ஸ்லீவை நம்ம அளவெடுக்கலாம். இல்லை நம்ம 1/2 இன்ச் அளவு ஆம் ஹோல் கம்மியாக கட் பண்ணியிருந்தது. இப்போ அந்த ஸ்லீவோட அளவு உங்களுக்கு 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ஆம் ஹோல் அளவு இன்னும் நமக்கு 1/2 இன்ச் அதிகமாக தேவைப்படுது. இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம தச்சு வச்சுருக்கிறத 4ஆக மடித்து அந்த ஆம் ஹோல் 2 சைடில் உள்ளதையும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி மடித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு அந்த ஆம் ஹோல் அளவை 1/2 இன்ச் அளவு இன்னும் நாம் அதிகமாக கட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் இப்படி தான் 2ஆவதாக கட் பண்ணணுங்கிறதுல இந்த டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மெத்தடில் நான் உங்களுக்கு பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். ஆனால் நீங்கள் கட் பண்ணும்போது 1.5 இன்ச் அதிகமாகவே கட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் அளவு கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸை மட்டும் கொஞ்சமாக எடுத்து ஒரு 1/4 இன்ச் அளவு உள்பக்கமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் திருப்பிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை மட்டும் எடுத்து கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம 2ஆவதாக கட் பண்ணியிருக்கும்போது அந்த குழிவாக கட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கம்மியாகும். இப்போ 2மே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்லீவ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கரெக்டாக ஸ்லீவோட சென்டர் பகுதியும் வச்சு அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் பக்கமும் வச்சுட்டு ஒரு பக்கமாக நம்ம அளந்து பார்க்கலாம். இந்த 2 கிளாத்தையும் கரெக்டாக நம்ம தைக்கும்போது எப்படி வைப்போமோ அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது பாருங்கள் சைடில் உள்ள 2 கிளாத்தும் ஒரே இடத்துல முடியுது. அப்போ இந்த அளவு வந்து நம்ம கட் பண்ணது சரியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட் ஆக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பக்கமாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டு அப்போ இதில் வந்து உங்களுக்கு சைடு வரைக்கும் ஒரு தையல் விழும். அப்படியே நீங்கள் திரும்பவும் அதே இடத்துல நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் வந்ததுக்கப்புறம் பேக் சைடில் அந்த மாதிரி அந்த ஸ்லீவை நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். இப்போது கொஞ்சம் பகுதி தைச்சதுக்கப்புறமே நீங்கள் சைடில் உள்ள 2 அந்த எண்டையும் ஒரே மாதிரி கையில் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு முன்னு பின்னுமா கிளாத்து இழுத்து வராமல் சரியாக முடியும். எப்போவுமே தைக்கும்போது அந்த ஸ்லீவோட கிளாத்தை வந்து கொஞ்சம் லூஸாக விட்டே தைக்கணும். நான் அதை பிடிச்சி நீங்கள் இப்படி இழுத்துட்டு தைச்சிங்க அப்படின்னா சுருக்கமாக விழும். அதுக்காக தான் பாதி வரைக்கும் நம்ம தைச்சதுக்கப்புறம் அந்த எண்டை வந்து 2 பீஸையும் ஒரே போல் நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த சுருக்கமும் இல்லாமல் அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்கியாச்சு. அப்புறம் நம்ம உள் பக்கமாக பார்த்து அந்த ஸ்லீவுக்கும் இந்த சைட்லேயும் சேர்ந்த மாதிரி இடுப்பு பகுதி வரைக்கும் ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இன்னொரு பக்கமும் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் 2 பக்கமும் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்கி இதில் ஃபுல் ஃபினிஷிங் நான் பண்ணியிருக்கிறேன். இப்போ கழுத்து பகுதிக்கு நம்ம எப்போதும் எப்படி நம்ம கிராஸ் பீஸ் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைப்போமோ ஹெம்மிங் பண்ணி விடுவோமோ அதே மாதிரி எல்லாமே நான் முடிச்சிருக்கிறேன். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கு இந்த மாதிரி தான் நமக்கு முடிச்சதுக்கப்புறம் இருக்கும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு நெக் வந்து இந்த டைப்பில் இருக்கும். இது எல்லாமே முடிச்சாச்சு. இதில் இன்னும் ஹூக் மட்டும் வைக்காமல் விட்டுருக்குறேன். இப்போ இந்த ப்ளவுஸை ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த அளவில் நீங்கள் கட் பண்ணி இந்த பேக் சைடு நமக்கு க்ளோஸ்டாக வேணும், ஃப்ரண்ட்டில் நமக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி ரவுண்டு நெக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சரியான அளவில் உங்களால் தைக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.